Hi juniors, daily dose of compulsory questions series day 30ல இருக்கோம். ஃபஸ்ட்டு கெமிஸ்ட்ரி கொஸ்டின் பாருங்கள். இது நம்ம மற்றதெல்லாம் படிச்சுட்டு இது மாதிரி சிம்பிளாக இருக்கிறது அங்கே போய் கடைசி டைமில் கன்ஃபியூஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. அதனால் இதையும் கம்பல்சரி கொஸ்டின் சீரீஸில் கொண்டு வந்துட்டேன். ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், ஐடென்டிஃபை த ஆர்டர் ஆஃப் த ஃபாலோயிங் ரியாக்ஷன். இந்த ரியாக்ஷன்ஸ் எல்லாம் என்ன ஆர்டர் அப்படின்னு கேட்குறாங்க. ரஸ்டிங் வந்து அது ஸ்லோவாக நடக்கும், இமீடியட்டாக நடக்காது. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், இமீடியட்டாக எதுவும் ரஸ்ட் ஆகாது, ரொம்ப லேட் ஆகும். அதனால் அதை வந்து ஆர்டர் வந்து நாட் ப்ரிடிக்டபிள். ஓகேங்களா, அதை ப்ரிடிக்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி எழுதி முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு ரேடியோ ஆக்டிவ் டிஸ்இன்டகிரேஷன் ஆஃப் யுரேனியம். ரேடியோ ஆக்டிவ் டிஸ்இன்டகிரேஷன் அதாவது ரேடியோ ஆக்டிவிட்டினாலே ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் தான். இது மேக்ஸ்லேயும் வரும், உங்களுக்கு 10th சாப்டரில் படிப்பீங்க. நம்பர் ஆஃப் நியூக்ளியஸ் ஸ்டார்டிங்கில் இருக்கும், அது அப்படியே ரேடியோ ஆக்டிவிட்டினால அப்படியே கம்மியாகிட்டே வரும், டிகே ஆகிட்டே வரும். அது வந்து ஃபஸ்ட் ஆர்டர். ஓகேங்களா. இப்போ நெக்ஸ்ட்டு இது வந்து ரேட்டோட ஃபார்முலா கொடுத்துட்டாங்க. அப்போ இதுலேருந்து நம்ம என்ன பண்ணலாம், இந்த ரெண்டையும் ஆட் பண்ணால் வந்துருமா. அப்போ டோட்டல் ரேட் வந்து ரெண்டோட பவரையும் ஆட் பண்ணால் வர்றது தான். இது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்துடும், அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு ஃபிசிக்ஸ் பார்க்கலாம். ஃபிசிக்ஸ் வந்து பாருங்கள், த செல்ஃப் இண்டக்டன்ஸ் ஆஃப் ஏர் கோர் சாலினாய்டு இஸ் 4.8 மில்லி ஹென்ரி. ஏர் கோர் சாலினாய்டு, ஃபஸ்ட்டு சாலினாய்டோட செல்ஃப் இண்டக்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏர் கோர்னால் நார்மலாக ஏரில் இருக்கிற ஒரு சாலினாய்டு. ஓகேங்களா, அதாவது வேக்கம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கணும். அப்புறம் இஃப் இட்ஸ் கோர் இஸ் ரீப்ளேஸ்ட் பை அயன் கோர். இப்போது மீடியமில் வைக்கிறாங்க, அந்த சென்டரில் மீடியம் வச்சிட்றாங்க, இது அயன் வச்சு ரீப்ளேஸ் பண்ணுறாங்க. அப்போ அதனோட செல்ஃப் இண்டக்டன்ஸ் வந்து 1.8 ஹென்ரியா. இப்போ நம்மளுக்கு என்ன கேட்குறாங்கன்னா, ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டி ஆஃப் அயான் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எதுவுமே தெரியலனா நீங்கள் கம்னு ஃபார்முலா எழுதிட்டிங்கன்னா எல்லாம் கண்டுபிடிச்சிடலாம். ஃபஸ்ட்டு செல்ஃப் இண்டக்டன்ஸோட ஃபார்முலா என்ன, வேக்கமில் இருந்துச்சுன்னா μ0n² AL அப்படின்னு வருமா. இது μ0ங்கிறது வந்து மேக்னெட் பெர்மியபிலிட்டி அட் வேக்கம். ஓகேங்களா. இப்போது இதனோட வேல்யூ தான் ஃபஸ்ட்டு வேக்கமில் இருக்கிறது, அதனோட வேல்யூ வந்து 4.8 மில்லி ஹென்ரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது நெக்ஸ்ட்டு செகண்ட் டேட்டா என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், அயன் கோர் வைக்கிறாங்களா. அப்போது எப்னன் மாறுன்னு பாருங்கள், இது வந்து வேக்கம், இது வந்து மீடியம். இப்போ மீடியம் வச்சிடறோம். மீடியம் வச்சதுக்கப்புறம் என்ன ஆகும், அதே ஃபார்முலா தான் இருக்கும், μ0n² ALன்னு வரும். மீடியம் வச்சதுனால முன்னாடி ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டியால் மல்டிப்ளை ஆகும். அதனோட வேல்யூ என்ன சொல்லியிருக்காங்க, 1.8 ஹென்ரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்மளுக்கு என்ன கேட்குறாங்க, ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டினா μr. இப்போ இதுக்குள்ளே தான் நம்மளுக்கு ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டி இருக்குது. இப்போ இதை மட்டும் பாருங்கள், ஃபோக்கஸ் பண்ணி இதை மட்டும் பாருங்கள். இதில் இந்த ரெண்டு ஃபார்முலாவே கம்பேர் பண்ணுங்கள், ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ். இதே ஃபார்முலா தான் இங்கேயும் இருக்குது, இதில் எக்ஸ்ட்ராவாக μr மட்டும் இருக்குது. இப்போது இது ரெண்டையும் டிவைட் பண்ணால் இதுவும் கேன்சல் ஆயிரும், μr மட்டும் இருக்குமா. இப்போ பாருங்கள், ரெண்டையும் டிவைட் பண்ணலாம், அப்படியே டிவிஷன் போட்டுருங்க. இது ரெண்டு இப்படி டோட்டலாக போடக்கூடாது, இப்படி போட்டுக்கோங்க. இது உங்களுக்கு தெரியும் இல்லையா, நீங்கள் எழுதும்போது ப்ராப்பராக எழுதிக்கோங்க. டிவிஷன் பண்ணோம்னா இது கேன்சல் ஆயிரும், இது கேன்சல் ஆயிரும். μr மட்டும் இருக்குமா, μr = 1.8 ஹென்ரி பை 4.8 மில்லினா 10⁻³ ஹென்ரி. அவ்வளோதான். இது ரெண்டையும் டிவைட் பண்ணிங்கன்னா என்ன வேல்யூ வருது, 375 வருது. 375. இதுக்கு வேல்யூ கிடையாது, 2 ஹென்ரியும் கேன்சல் ஆயிரும். ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டிக்கு யூனிட் கிடையாது, வேல்யூ இல்லை, யூனிட் கிடையாது. அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு சிம்பிள் கொஸ்டின், இது அடிக்கடி கேட்பாங்க. இல்லைனா நீங்கள் அங்கே போய் இவ்வளோ யோசிக்க முடியாதுன்னா ஜஸ்ட்டு சிம்பிளாக இப்படி நான் வச்சுக்கலாங்க, μr = மீடியம் பை வேக்கம். மீடியமில் இருக்கிற வேல்யூ டிவைடட் பை வேக்கமில் இருக்கிற வேல்யூ. ஃபஸ்ட்டு மீடியமில் இருக்கிற வேல்யூ 1.8, வேக்கமில் இருக்கிற வேல்யூ 4.8. அவ்வளோ போட்டிங்கன்னா ஆன்சர் வந்துடும். நெக்ஸ்ட்டு மேக்ஸ் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு மேக்ஸ் பாருங்கள், இது வந்து ஒரு புக் பேக் 1 மார்க் தான். அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு புக் பேக் 5 மார்க்கோட, புக்கில் இருக்கிற 5 மார்க்கோட அதே சேம் மாடல். இது வந்து 1 மார்க்கில் இருக்குது, இது போட தெரிஞ்சுக்கோங்க. நான் இது போடுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு mod Z1 வேல்யூ கொடுத்துருக்காங்க, mod Z2 Z3 வேல்யூ கொடுத்துட்டு இது ஒரு எக்ஸ்ப்ரெஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. நம்ம கேட்குறது வந்து மாடுலஸ் ஆஃப் Z1 + Z2 + Z3 கேட்குறாங்க. இப்போ நம்மளுக்கு இதை வச்சு ஒரு ரிசல்ட் டிரைவ் பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி தான் இதுலேயும் அந்த ரிசல்ட்டை டிரைவ் பண்ணிக்கலாம். மாடுலஸ் ஆஃப் Z1 = 1, ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ் பண்ணோம்னா இது என்ன வரும், Z1 mod Z1 ஸ்கொயர்னால்
z1 பார் எழுதுவோமா ஈக்குவல் டு 1. இப்போ z1 பார் ஈக்குவல் டு 1/z1. இதே மாதிரி மற்ற ரெண்டுக்கும் z2க்கும் z3க்கும் டிரைவ் பண்ணிக்கலாம். இப்போ 3க்கும் z1 z2 z3 3க்கும் அது மாதிரி நான் டிரைவ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் என்ன கேட்குறாங்களோ அதை வச்சு நம்ம எதை பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு z1 + z2 + z3 ஹோல் மாடலஸ் கேட்குறாங்க. நம்ம z1 + z2 z3 ஸ்டார்ட் பண்ணலாம். ஆட் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். z1 + z2 + z3 இது ஸ்டார்ட் பண்ணலாம். அப்புறம் மாடலஸ் எடுத்துக்கலாம். இப்போ z1ஓட வேல்யூ இதில் இந்த ரிசல்ட்டில் அப்படியே z1 மேலே கொண்டு போய்ட்டு z1 பார் கீழே கொண்டு வந்துட்டிங்கன்னா எழுதுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போது 1/z1 பார் ப்ளஸ் 4/z2 பார் ப்ளஸ் 9/z3 பார் அப்படின்னு சொல்லி வரும். இதுக்கெல்லாம் எல்சிஎம் எடுத்துட்டிங்கன்னா z2 z3 பார் ப்ளஸ் z1 z3 பார் 4 இருக்குது ப்ளஸ் z1 z2 பார் அப்படின்னு வரும். டிவைடட் பை z1 பார் z2 பார் z3 பார் அப்படின்னு வரும். இது எல்லாம் தனித்தனியாக இருக்கிறது ஹோல் பாராக மாற்றிக்கலாம். இப்போ இதுலேயே எல்லாத்துக்கும் பார் இருக்கு இல்லையா, அப்போது ஹோல் பாராக மாற்றிக்கலாம். நெக்ஸ்ட்டு மாடலஸ் ஆன் போத் சைட்ஸ் எடுக்கிறோம். மாடலஸ் ஆன் போத் சைட்ஸ் z1 பார் ப்ளஸ் z1 + z2 + z3 ஈக்குவல் டு z2 z3 plus 4z1 z3 plus 9z1 z2 divided by z1 z2 z3 whole bar. இப்போ மாடலஸ் எடுத்துகிட்டு நம்மளுக்கு கான்ஜுகேட் பண்ணாலும், கான்ஜுகேட்னா மேலே இருக்கிற பார் இல்லை இது பண்ணலான்னு ஒன்று தான். அப்போது மாடலஸ்குள்ளே வந்துருச்சுன்னா இந்த பார் எடுத்துடலாம். ஏன்னா எப்படி பண்ணாலும் ஒரே வேல்யூ தான் வரும் ஃபைனலாக. இப்போ நம்மளுக்கு மாடலஸ் மட்டும் உள்ளே கொண்டு போய்க்கலாம். இந்த பெரிய மாடலஸை உள்ளே கொண்டு போயிட்டோம்னா மேலே டிவிஷனுக்கு பிரிச்சுக்கலாமா, டிவிஷன்லேயும் பிரிச்சுக்கலாம், மல்டிப்ளிகேஷன்லேயும் பிரிச்சுக்கலாம். இப்போ பிரிச்சிட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு மேலே பாருங்கள், இதனோட வேல்யூ கொடுத்துருக்காங்க 9z1 z2 4z1 z3 z2 z3. இதனோட வேல்யூ வந்து 12 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மேலே 12 எழுதிக்கலாமா, 12. கீழே z1 z2 z3 பார் வந்து மல்டிப்ளிகேஷன்லேயும் மாடலஸ் வந்து மல்டிப்ளிகேஷன்லேயும் பிரிச்சுக்கலாமா. இப்போ z2 z3 அப்படின்னு வரும். இப்போ இதுக்கும் தனித்தனியாக வேல்யூ கொடுத்துருந்தாங்களா ஸ்டார்டிங்கில். z1 பாருக்கு என்ன வேல்யூ, z2 பாருக்கு என்ன வேல்யூ, z1 z2 z3 மாடலஸ் என்ன வேல்யூன்னு கொடுத்துருக்காங்க. 1 2 3. அப்போது இது கீழே இது தானே வரும், z1 z2 z3 மாடலஸ். இப்போ 1 × 2 × 3 12/6ன்னு வரும். ஆன்சர் வந்து 2. அவ்வளோதான் இதுக்கான ஆன்சரில் ஃபைனல் ஆன்சர். இதில் கொஞ்சம் சீக்கிரம் போடணுன்னு நான் ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ண மாதிரி போட்டேன். நீங்கள் தனியாக ட்ரை பண்ணிங்கன்னா வந்துடும், ஈஸியாக வந்துடும். புக் பேக்கு இருக்கிற அந்த 5 மார்க் அதே மாடல் தான் இதுவும். தேங்க்யூ.